ஹலோ காய்ஸ், நம்ம மெகதி கிளாஸில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிக் தேங்க்ஸ். இன்னும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் இன்னைக்கு போகிற கிளாஸையும் நீங்கள் வந்துட்டு குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள், ஒர்க் பண்ணி. நம்மளோட யாஸ் தமிழ் பியூட்டி டிப்ஸ் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன கிளாஸோட கண்டினியூஸாக இதில் பார்க்க போகிறோங்க டிசைன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் லைன்ஸ் ட்ரா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு கிராஸ் லைன் ட்ரா பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த வி ஷேப்பாக இருக்குல்ல, எப்பயும் போல் அதே வி ஷேப்பில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஹம்ஸ் போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், நான் ஹம்ஸ் போட்டுட்ருக்கேன். வி ஷேப்பாக இருக்குல்லையா, ஸோ அந்த 2 சைடில் தான் ஹம்ஸ் போட்டுட்ருக்கேன். இப்போ ஹம்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். ஹம்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த சென்டரில் நீங்கள் ஸ்பைரல் வரையணும். ஸோ அந்த ஸ்பேஸ்க்கு தகுந்த மாதிரி 2 or 3 ஸ்பைரல் வரைஞ்சுங்க. ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஸ்பைரல் மேலே ஒரே ஒரு குட்டி ப்ரெஷர் கொடுத்து டாட் வைங்க. ஓகே, இப்போ நான் ஸ்பைரல் மேக் பண்ணிவிட்டு டாட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் டாட் மேக் பண்ணணும். ஸ்பைரல் போட்டு அது மேலே டாட் மேக் பண்ணுங்கள். அடுத்தது அதே மாதிரி கிராஸ் லைன் மேக் பண்ணுறேன். கிராஸ் லைன் மேக் பண்ணிட்டு நான் ஹம்ஸ் தான் போடுற வி ஷேப்பில் ஹம்ஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். ஸோ இல்லாமல் ஹார்ட் மேக் பண்ண போகிறேன் ஸ்பேஸில். எப்படின்னா டியர் ட்ராப்ஸ் வந்து 2 சைடில் ஒரு ட்ராப்ஸ் நான் எடுத்துக்கிறேன், அடுத்த சைட்லேருந்து இன்னொரு ட்ராப்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் 2 ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். நீங்கள் நார்மலாக ஹார்ட் போட்டு ஷேட் கொடுக்குறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நான் கொஞ்சம் ட்ரை பண்ணலை, எனக்கு வரலன்றவங்க அந்த மாதிரி நார்மல் போட்டுக்கோங்க. பட் இது மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதாவது 2 பக்கமும் சைட்லேருந்து கேப் வரணும். ஒன்றா நீங்கள் போட்டிங்கன்னா அது ஹார்ட் மாதிரி இருக்காது. 2 பக்கமும் கேப் விட்டு 3 டாப்ஸ் ஒரு ப்ரெஷர் கொடுத்து இழுக்கணும். நெக்ஸ்ட் கிராஸ் லைன் மேக் பண்ணிட்டு ஹம்ஸ் போடுங்க. ஹம்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஹம்ஸ் டிசைன்ஸ் கொடுக்குறேன். ஹம்ஸ் போட்டுட்டு நடுவில் இருக்கிற இடத்துல 4 டாட்ஸ் வைங்க. ஓகேங்களா? ஈவனாக 4 ஒரே ஒரு ப்ரெஷர் கொடுத்து 4 டாட்ஸ் வச்சு இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஒரே ஒரு ப்ரெஷர் கொடுத்து 4 டாட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிராஸ் லைன் போட்டு சேம் அதே ஹம்ஸ் போடுங்க. ஹம்ஸ் போட்டுட்டு அந்த ஸ்பேஸ் இருக்க இடத்துல நீங்கள் ஸ்பைரல் மேக் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்பைரல் போடலாம், அந்த ஸ்பேஸ் தகுந்த என்னால் ஒரு 2 or 1 ஸ்பைரல் தான் போட முடியுது. ஸோ நீங்கள் ஃபுல்லாக வெறும் ஸ்பைரல் மட்டும் போட்டு இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கிராஸ் லைன்ஸ் மேக் பண்ணி அந்த கிராஸ் லைன்ஸ்க்குள்ளே கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அதில் நான் குட்டி குட்டி டாட்ஸ் வைக்கிறேன். அந்த லைன்ஸ் மேலே நான் பெரிய ப்ரெஷர் கொடுத்து டாட்ஸ் அப்படியே ஈவனாக கொஞ்சம் கண்டினியூஸாக ஒரு ஸ்பேஸ் விட்டு அந்த லைன்ஸை வந்து ஃபில் பண்ணி டாட்ஸ் மேக் பண்ணுறேன். ஸோ டாட்ஸ் வச்சு இந்த டிசைன்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. உள்ள குட்டி புள்ளி, மேலே வந்துட்டு கொஞ்சம் பெரிய ப்ரெஷர் கொடுத்து ஒரு பெரிய டாட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கிராஸ் லைன்ஸ் போட்டு ஹம்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. இப்போ ஹம்ஸ்க்குள்ளே ஃபுல்லாக மேக் பண்ணிட்டு அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு ஸ்பைரல் போடுறேன் ஃபர்ஸ்ட். ஓகே, நல்லா பாருங்கள். ஸ்பைரல் போட்டு அந்த ஸ்பைரல் மேலே நான் ஹம்ஸ் ட்ரா பண்ணுறேன். ஸோ ஹம்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு ஹம்ஸ்க்கு மேலேயும் குட்டி குட்டி டாட்ஸ் வைங்க ஒரு ப்ரெஷர் கொடுத்து. ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லா பாக்ஸ்லேயும் கவர் பண்ணுங்கள். கொஞ்சம் இதுக்கு பெரிய ஸ்பேஸ் விட்டு பாக்ஸ் போடுங்க. நான் கொஞ்சம் சின்னதாக போட்டனால எனக்கு கொஞ்சம் அன்ஈவனாக வந்திருக்கு. லைன்ஸ் ட்ரா பண்ணி ஹம்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே ஸ்பைரல் போட்டு மேலே ஹம்ஸ் போட்டு டாட்ஸ் மேக். அடுத்தது நான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு எல்லாமே ஃப்ளார்ஸ் மேக் பண்ண நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு ஒவ்வொரு பாக்ஸ்க்குள்ளேயும் இந்த மாதிரி கர்வ் லைன் ஒரு திலகம் ஷேப்பில் இருக்க ஃப்ளவர்ஸ் மேக் பண்ணுங்கள். மேலே 4 பாக்ஸ், கீழே 4 பாக்ஸ்க்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி 4 பாக்ஸ்க்கு வந்து ஷேடிங் கொடுக்க போகிறேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்கள், அந்த லீஃப்குள்ளே இது மாதிரி கோடு வச்சு ஒரு டாட்ஸ் மேக் பண்ணிக்கிறோம். அதை சுற்றி நம்ம ஷேடிங் கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஷேடிங் கொடுக்குறப்போ உங்கள் ஹேண்டில் போடுறப்போ இந்த டிசைன் ரொம்பவே யூனிக்காக அழகாக இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாக 2 பக்கமும் ஷேடிங்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஷேடிங் கொடுத்ததுக்கப்புறம் 2 பக்கமும் அந்த ஃப்ளார்ஸை நம்ம ஹைலைட் பண்ணி காட்டணும். அது அப்போ தான் செப்பரேட்டாக தெரியும். நீங்கள் அது மேலே கொஞ்சம் டார்க்காக தின்னாக ஒரு லைனாக அந்த ஷேப்க்கே நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ஸோ அது இன்னுமே யூனிக்காக அழகாக ஹைலைட்டாக தெரியும். இப்போ ஃபுல்லாக ஷேட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது மாதிரி டார்க்னஸாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நடுவில் நான் ஒரு டாட்ஸ் மேக் பண்ணிக்கிறேன். இந்த டிசைன் எப்படி போட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா, இப்போ நடுவில் பாருங்கள், நான் பாக்ஸ் போடுறேன்னா பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸை 4 பக்கமும் நான் இணைச்சிக்கிறேன். ஓகேங்களா? 4 சைடு அது கோடு போட்டு இணைச்சிக்கிறேன். நீங்கள் இதுக்கு ஸ்ட்ரெயிட் லைனே போடுங்க. கிராஸ் லைனில் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு நடுவில் ஒரு குட்டி பாக்ஸ் போடுங்க. குட்டி பாக்ஸ் போட்டு 4 லைன் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நடுவில் அந்த பாக்ஸை ஷேட் பண்ணிங்கன்னா போதும். பாருங்க, நான் ஃபுல்லாக ஷேட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் தான் போடுறோம். நடுவில் ஒரு பாக்ஸில் குட்டி பாக்ஸ் போட்டு இந்த 4 சைடும் நீங்கள் நல்லா ஜாயின் பண்ணிவிட்டு நடுவில் ஷேட் பண்ணுங்கள். இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். ஃபஸ்ட்டே பாக்ஸ் மேக் பண்ணிவிட்டேன். அதை 4ஆக பிரிச்சுக்கிறேன், போல்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரவுண்ட் ஷேப் பண்ணுறேன். அதை இன்னும் கொஞ்சம் போல்ட் பண்ணி அதை நான் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஷேட் பண்ணிவிட்டேன். நான் ஷேட் பண்ணி ஒன்று, ஷேட் பண்ணாம ஒன்று உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ திலகம் ஷேப் மாரி ஒண்ணு போடுறோம். அந்த 2 கர்வையும் அந்த 2 எட்ஜ்லேருந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். அந்த ரவுண்ட்லேருந்து 4 பக்கம் இருக்கு இல்லையா? அது திலகம் ஷேப் எட்ஜில ஜாயின் பண்ணுறோம். ஸோ நடுவுல இருக்க கேப் இருக்கு. 2 திலகம் ஷேப்க்கு நடுவுல இருக்க கேப்ல நம்ம ரவுண்ட் மாரி போட்டுக்கணும். இப்போ நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ எப்படி இது பண்ணேன்னு பாருங்க. இப்ப இந்த மாரி நீங்க இப்படி கூட ஈஸியா போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க 4 பக்கமும் திலகம் ஷேப் போட்டு நடு சென்டர்ல அந்த கேப்ல ஒரு ஹம்ஸ் மாரி குடுக்கலாம். ஒரு லீஃப் மாரி குடுக்கலாம். அத சுத்தி நீங்க ஷேட் பண்ணி நடுவுல கோடு போட்டு டாட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெய்ட் லைன் ட்ரா பண்ணி காட்டிருக்கிறேன். இந்த ஸ்ட்ரெய்ட் லைன் வச்சு நம்ம இன்னைக்கு நெக்ஸ்ட் டிசைன் போட போறோம். நம்ம லீஃப் மேக் பண்ண போறோம். ஒவ்வொரு பாக்ஸுக்கு கார்னர்ல நல்லா ஒட்டுன மாரி லீஃப் மேக் பண்ண பாருங்க. இப்ப நான் சென்டர்லேருந்து ஒரு திலகம் ஷேப் ஒரு போட்டுட்டுருக்கேன். இப்ப நான் இது ஃபுல்லாவே இந்த மாரி தான் ஒவ்வொரு பாக்ஸ்ல நான் போட போறேன். ஸோ இந்த மாரி நம்ம திலகம் ஷேப்பான ஒரு ஃப்ளார்ஸ் மேக் பண்ணி, அந்த ஃப்ளார்ஸ நம்ம ஷேட் குடுக்க போறோம். பாருங்க அந்த லீஃப் இருக்கு இல்லையா? அந்த 4 லீஃப் நான் ஷேட் பண்ணி ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு பாருங்க. அந்த லீஃப்லாம் நீங்க ஷேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், நடு சென்டர் பாயிண்ட்ல ஒரு டாட்ஸ் மேக் பண்ணுங்க. ப்ரெஷர் கொஞ்சம் ஹை குடுத்து பெரிய டாட்ஸ் மேக் பண்ணுங்க. இந்த டிசைன் பார்க்க யூனிக்கா இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் பாக்ஸ்ல நம்ம டபுள் லைன் மேக் பண்ணிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது மாரி டபுள் லைன் ஃபுல்லா மேக் பண்ணுங்க. அண்ட் கிராஸ் லைன்லயும் நீங்க டபுள் லைன் ஃபுல்லா மேக் பண்ணிக்கோங்க. இப்ப நான் ஃபுல்லா டபுள் லைன் மேக் பண்றேன் கிராஸ் லைன்ஸ்ல. இது மாரி கிராஸ் லைன் மேக் பண்ணிட்ட உடனே, அந்த பாக்ஸ்க்குள்ள போல்ட் லைன்ல இந்த மாரி ஒரு டைமண்ட் ஷேப்ல போடுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி போல்ட் லைன்ல போடுங்க. தின்னான ஒரு போல்ட் லைன் ஃபுல்லா கவர் பண்ணிக்கோங்க அந்த டிசைன்ஸ் ஃபுல்லா. இப்ப நான் பாக்ஸ் ஃபுல்லா போல்ட் லைன் போட்டேன் பாருங்க. ஸோ இந்த போல்ட் லைன் போட்டு கவர் பண்ணி இந்த டிசைன ஃபினிஷ் பண்ணிட்டு, அதுக்கு மேல டாட்ஸ் மேக் பண்ணுங்க. அந்த ஒவ்வொரு கார்னர்லயும். நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா, இப்ப நான் உங்களுக்கு ஸ்ட்ரெய்ட் லைன் தான் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸ்ட்ரெய்ட் லைன் ட்ரா பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல நெட் டிசைன் போடுங்க. ஸ்ட்ரெய்ட் லைன் தான் ஓகேங்களா? நெட் டிசைன் உங்களுக்கு தெரியும்ல, ஸ்ட்ரெய்ட்டான லைன் நெட் டிசைன் போட்டுட்டு, நெக்ஸ்ட் பாக்ஸ்ல கிராஸ் லைன் போடுங்க. ஒரே ஒரு சிங்கிள் கிராஸ் லைன் மட்டும் போட்டா போதும். அடுத்தது நெட் டிசைன். ஸோ இதே மாரி நீங்க ஃபுல்லா கவர் பண்ணிட்டு வாங்க. நெட் டிசைன் ஒரு கிராஸ், நெட் டிசைன் ஒரு கிராஸ். இப்ப ஃபுல்லா பாருங்க நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பாருங்க ஸ்ட்ரெய்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரெய்ட் லைன் ட்ரா பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஃபுல்லா நான் ஷேட் குடுக்குறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாக்ஸ் நல்லா ஷேட் குடுத்துட்டு, செகண்ட் பாக்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் தேர்ட் பாக்ஸ் ஃபுல்லா ஷேட் பண்ணுங்க. ஒவ்வொரு பாக்ஸ விட்டு ஷேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது செகண்ட் ரோல பாருங்க. நீங்க அந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஷேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழ குடுக்காதீங்க. ஷேடிங் குடுக்காதீங்க. நல்லா இருக்காது. நம்ம ஷேட் குடுக்காம இருக்குல்ல, அதுக்கு கீழ நீங்க ஷேட் குடுத்துக்கோங்க செகண்ட் ரோல. ஸோ இதே மாரி ஃபுல்லா ஷேட் குடுத்துக்கோங்க உங்க பாக்ஸ. இப்ப நான் கம்ப்ளீட்லி வந்துட்டு அந்த பாக்ஸ ஃபுல்லா ஷேட் குடுக்குறேன். ஸ்ட்ரெய்ட் லைன் நான் ட்ரா பண்ணி பாக்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். அதில பாருங்க நான் கார்னர்ல வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாரி ஜாயின் பண்ணது தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட்டு கார்னர் பாக்ஸ் மாரி ஃபுல்லா நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாரி ஃபுல்லா போட்டு முடிக்கிறேன். ஜாயினர் பண்ணிட்டதுக்கப்புறம், அந்த பாக்ஸ ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன்ல அந்த எண்டுல இருக்க அந்த கோட்ல நீங்க இழுத்து விட்டு ஃபுல்லா அத வந்து ஷேட் குடுத்துக்கோங்க அந்த பாக்ஸ. இப்ப அதே மாரி நான் ஃபுல்லா கவர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் அதேமாரி பாக்ஸ் போடுறேன், ஷேட் குடுத்துட்டேன். அது ஸ்ட்ரெய்ட் லைனா அந்த கோடு எட்ஜ் அந்த பாக்ஸ்குள்ள இருக்க எட்ஜ்ல வந்துட்டு நீட்டா ஒரு கோடு மாரி கிழிச்சு, அத நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா எப்படி போடுறேன்னு? டிஃபரன்ஸ் பார்த்து பொறுமையா போடுங்க. நெக்ஸ்ட்டு நான் ஸ்ட்ரெய்ட்டா ட்ரிபிள் லைன் மேக் பண்ணிக்க பாருங்க. 3 லைன் போட்டிருக்கேன். ட்ரிபிள் லைன் மேக் பண்ணிட்டு, அந்த ஒவ்வொரு பாக்ஸ்க்கு நடுவுலயும் யூ மாரி போட்டு மேல ஒரு கோடு போட்டு போடுங்க. அதுக்குள்ள ஒரு டாட்ஸ் வைங்க. ஓகேங்களா? பாருங்க. நான் எப்படி போடுறேன்னு பாருங்க. ஒரு யூ மாரி போட்டு மேல ஒரு கர்வ் மாரி போடுறேன். போட்டு அந்த ஒவ்வொரு சென்டர்லயும் நான் டாட்ஸ் மேக் பண்ணேன். ஸோ இது மாரி போட்டு ஃபுல்லா இந்த டிசைன கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னியோட டிசைன் நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு, ஒர்க் பண்ணி ஒர்க் ஷீட்ட குரூப்ல ஷேர் பண்ணுங்க. யாஸ் தமிழ் பியூட்டி டிப்ஸை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான டேப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.